நம்ம இந்த ஷார்ட் வீடியோவில் இந்த பஞ்சாங்கத்தினுடைய 5 அங்கங்களுக்கும் நம்முடைய சரீரத்தில் உள்ள ஐம்புலன்கள் ஐம்பொறிகளுக்கு உள்ள தொடர்பை பற்றி ஷார்ட் வீடியோவில் பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு வீடியோவாக. அதனால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவால பண்ணலைன்னா எல்லா வீடியோவும் பார்க்கலாம், நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் ஜோதிட ரீதியாக. இப்போது நம்ம திதி வார நட்சத்திர யோக கரணம்னு சொல்லக்கூடிய பஞ்சாங்கத்தை 5 அங்கத்தில் திதி பார்த்துட்டோம், வாரம் பார்த்துட்டோம். திதி என்பது சரீரம் மெய், வாரம் என்பது மூக்கு, அடுத்தது நட்சத்திரம் என்பது கண் நேத்திரம் அப்படின்னு. இப்போ எப்படி நட்சத்திரத்துக்கு ஒளி இருக்குமோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய கண்கள்லேயும் ஒளி இருக்கும். இப்போ இந்த ஆத்மா நேத்திர ரூபானாம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. இப்போ பாருங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாள். முகத்தில் தெரியும்னா கண்களில் தெரியும். ஒருத்தர் நல்லவனா கெட்டவனான்னு ஒருத்தர் கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் சாமுத்திரியா லட்சணத்தில். அதனால தான் சாஸ்திரங்களில் இந்த நட்சத்திரத்தை கண்ணோட நேத்திரத்தோடு தொடர்பு படுத்தியிருக்கு. இப்போ பாருங்க, இந்த நேத்திரத்துலேயும் வலது பக்க நேத்திரம் சந்திரனுடைய ஒளி, இடது பக்க நேத்திரம் சூரியனுடைய ஒளி. அப்போ இந்த சூரியனுடைய ஒளி வலது பக்க நேத்திரம் இப்போ சந்திரன் எடுத்தனேன்னா சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் சந்திரன் பிரகாசிக்கிறான். அப்போ இந்த இயற்கையான ஒளி என்பது சூரியன்கிட்ட தான் இருக்குது. அப்போ அந்த சூரியன் ஆத்மாவோட சம்மந்தப்பட்டது. சூரியனுக்கு ஆத்மகாரகன் பேர். அப்போ இந்த இடது பக்க நேத்திரத்தினுடைய ஒளியை பொறுத்து தான் ஒருத்தருடைய ஆத்மாவுடைய பலத்தை தெரிஞ்சுக்கலாம், ஆத்மாவுடைய பரிசுத்தத்தை தெரிஞ்சுக்கலாம், ஆத்மாவுடைய தெய்வ குணங்களை தெரிஞ்சுக்கலாம். இவாளுக்கு ஆத்ம பலம் இருக்குது, இவாளுடைய ஆத்மா நல்ல சுத்தமான ஒரு நல்ல பியூர் சோல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லலாம். அதே டிவைன் சோல்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அந்த கண்ணில் இடது கண்ணில் தெரியும். வலது கண்ணில் ஒருத்தருடைய சரீரம், இந்த புலன்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஒருத்தர் புலன்களை கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுட்டு அதன் மூலமாக வாழ்க்கையை அடக்கி ஐம்புலன்களை அடக்கி மாயையில் அறுத்து வாழ்கிற அவளுக்கு வலது கண்ணில் அந்த ஒளி தெரியும். அப்போ அந்த நட்சத்திரத்தை இந்த புலன்களில் நேத்திரத்தோடு ஒப்பிட்டுருக்குறோம் பாரு, சாஸ்திரம் ஒப்பிட்டுருக்கு பாருங்க. இதில் எவ்வளோ பெரிய தத்துவம் இருக்குது. அதனால் இந்த ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சவா இப்போ சில பேர் ஆன்லைன்லாம் ஜாதகம் பார்க்குறா. இது இப்போ நேரடியாக ஜாதகம் பார்க்க வரும்பொழுது அவளுடைய கண்ணினுடைய ஒளியை வச்சே சாமுத்திரியா லட்சத்தினுடைய அடிப்படையிலையும் ஜோதிட அடிப்படையிலையும் அடியனுடைய குருநாதர் அடியனுக்கு அந்த ஒருத்தருடைய பலன்களை ஜோதிட பலன்களை சொல்வதற்கு இந்த நேத்திரத்தையும் பார்க்க சொல்கிறார். இதுக்கு அடுத்தாப்புல நம்ம பஞ்சாங்கத்தில் அடுத்த தத்துவத்தை பார்ப்போம்.